மனசாட்சியே இல்லையா? உங்களை நம்பிதானே நான் வீட்டை விட்டு போனேன். இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. காவியா உண்மையை சொல்லிட்டாங்களா? என்னால நம்பவே முடியல. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னை ஏன் ஏமாத்துனீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லு அர்ஜுன், உன்னதானே கேக்குறேன். ஏன் இப்படி பண்ண? இப்படி வாய் மூடிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசு. அப்போ நீ செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ மொத்தமா மறந்துட்டல்ல? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். எப்படி அர்ஜுன் நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல. நடந்தத காவியா சொன்னதுல இருந்து எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? நீ தப்பு பண்ணதோட இல்லாம காவியாவையும் அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க. ஏன் அப்படி பண்ண? என்ன பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? என் மேல உனக்கு லவ்வே இல்லையா அர்ஜுன்? சொல்லு. பார்வதி, அது வந்து லவ் இருந்திருந்தா நீதான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டியே. என்ன மன்னிச்சிரு பார்வதி. ஐம் so sorry. மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தகுதியானவனால தெரியல. நீ எதுவும் பேச வேண்டாம். இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. ஏற்கனவே ஒரு தடவை ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்த. அது நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். நீ குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன. அப்படியே குடிச்சாலும் அளவோட தான் குடிப்பேன்னு, அதுவும் ஏன் பெர்மிஷனோட தான் செய்வேன்னு சொன்ன. உன் தம்பி கூட லைட்டா குடிக்கும் போது கூட அத நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அதுக்கும் நான் பெர்மிஷன் கொடுத்திருந்தேன். நேத்து பார்ட்டில ஒரு அளவே இல்லாம எப்படி குடிச்சிட்டு வந்திருக்க?